எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமா இருக்குது. எப்படா முடிப்பீங்க? சீக்கிரமா அனுப்புனீங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்து ரோபோ சங்கர் வேற வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால ரத்தின சுருக்கமா ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது. நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்கள். ஆமா, இந்த கண்டென்ட் கிடைச்சுன்னா நம்ம அம்பி அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசுறாங்க. மீண்டும் இந்த படத்தை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்றதுக்காக வந்திருந்தாங்க. கதையில நானே ஒரு படம் பண்ண போறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறேன். ஹீரோ யாருண்ணே? ஹீரோ ரோபோ சங்கர் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்றாரா? இந்த எல்லாருமே ஹீரோவை பண்றாங்கனால இவரு ஹீரோவுக்கு ஆசை வந்தா, அதனால அவர் ஹீரோ பண்ண போறாரு. அவருக்கு ஒரு உடம்புக்கு வேற சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோ நடிப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன் சார்ட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர் தான் அந்த விவரத்துல சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்பிடென்ட்டா அவர் சொன்னதை வச்சுதான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னன்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஷாக்ல தான் இருந்திருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளவுதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனா நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிகிறாரு கிடையாது. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் என்னைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பிச்சது அதே எல்வின் சார் எல்வின் சார் கூட நான் முதல் படம் பண்றோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமா அங்கே போன போது தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ நம்ம டீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா புதுசு புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரார்லாம் அந்த ஊருக்காரு. அவங்களாம் அங்கே எங்கள் டீமோட இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு 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 அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருக்கேன். நாங்கள் ஒரு ஜாலி டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அதாச்சு நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படம் ஆக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபானிட்ட இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்க நடிச்சிருக்கீங்களா சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்காரு, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமா வந்திருக்கு அப்படின்னு ரோபோன சொன்னாரு. அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமா, ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். இந்த படத்துல மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தாருன்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடிச்சு எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பா அதை செய்வார் நம்புறேன். முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன பண்றேன்? எல்விட உங்களுக்கு முதல் படம் என்ன பண்ணுறீங்க? சக்தி அவர்கள் படம் பேரு ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ இது 2வது படம். இது 3வது படம். 2 இருக்கும் வாரங்கள். இதை கூட கேட்காம மேடிக்க இருக்க பாருங்க. ரூல் நம்பர் 4 2வது படமா? 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி கண்டிப்பாக கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்றேன். என்ன ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, அந்த கதாநாயகன் ஒரு குழந்தை.
அம்பிங்கிறது வந்து அது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கு யார் கரெக்டா இருப்பா அப்படின்னா அது ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவா தேர்ந்தெடுக்காரு அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில அருமையா உங்களை எல்லாரையும் கவர்ற விதமா நீங்க எல்லாம் ரசிக்கிற விதமா தந்திருக்க படம் தான் அம்பி. இதுல நம்ம சொல்ற விஷயங்கள் நிறைய பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரன், கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்தே என்ன எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சினிமா கண்டுபிடிச்சது யாரு சினிமாவை? நீங்க சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க. மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியா நாங்க எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிறீங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியா எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதாவது நான் அடுத்த மேடையில உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும். தயாரிப்பாளராகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் திருச்சி. நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ள வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குநர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன். அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலியமா ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்கறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன் அது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே அந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்பி உதயகுமார் சார் ரோபோ கிட்ட, ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்பி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே 2 பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ள வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேரை ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சா பார்க்கறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்கறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பாரு, வேற எங்கேயுமே போக மாட்டாரு. நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க 2 பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர் அவர் தான் நாராசா, இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காம டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லா இருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன்.
இந்த படம் வந்து எஸ்பி சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு தியேட்டர்கள். அவருக்கும் நன்றி. படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. உடனே சொல்லிட்டாரு, சார் நல்லா இருக்கு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் என்ன ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனா தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை. அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு இந்த கண்டென்ட்லேயே. அதனால அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் May 9 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படத்தை ப்ரெஸ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும். எல்லாரும் வாங்க, படம் பாருங்க, நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்க இருக்க ஏதாவது பேர் விட்டா சொல்லிருங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்ல. வீடு அந்த ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில கொடுத்துட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும். நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்க சொல்லியே ஆகணும். அவ்வளவு கோஆப்ரேட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. குறிப்பா வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்க தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு 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 தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியட்டா அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தாரு. அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பத்திரிகைக்காரங்க நாளைக்கு இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஆஹா சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானா வச்சிருக்கிற இடம் இருந்தால் வேற லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். முதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மைல் சாட் என்ன இல்லாத குறைய அவர் கேட்குறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும் போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கேன், இது பண்ணுங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நாங்கள் வந்து சிரித்து நடிச்சுட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுத்துக்கலான்னா ரொம்ப கேப் விடுது. காரணம் என்னன்னா, அது வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து புழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்கள் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்களே எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர்
ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்துல ஹீரோவாத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கோ இல்லையா அவங்களை அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துருவாரு. அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜ ராஜேந்திரன், அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேன் எங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு. நீங்க பேசுறதாக டைலாக் டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டீங்க உங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. வில்வில் சாரை பத்தி நான் இங்க நிறைய சொல்லணும். என்னன்னா நல்ல ஒரு மனிதர்.